சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபி ஆப்கள் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது 4 புதிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமலுக்கு வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபி ஆப்களில் பண பரிவர்த்தனையை செய்யும் ஒட்டுமொத்த பேங்க் கஸ்டமர்களுக்கும் டிசம்பர் 31 முதல் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. என்பிசி என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆனது இந்த புதிய விதிகளை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. பேங்க் அக்கவுண்டில் இருந்து யூபிஐ ஆட்டோபே வழியாக பணத்தை செலுத்துவோருக்கு இந்த விதிகள் நேரடியாக மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் மட்டுமில்லாமல் பேங்க்குகளுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் என்பதால், எனவே பேங்க் கஸ்டமர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். யூபிஐ ஆப்கள் வழியாக மாதம் மாதம் சந்தா செலுத்துதல் மற்றும் எஸ்ஐபி செலுத்துதல் உள்ளிட்டவைக்கு யூபிஐ ஆட்டோ பேமெண்ட் பயன்படுகிறது. ஆனால் இது எந்த யூபிஐ ஆப்களில் ஓப்பன் செய்யப்படுகிறதோ அதே ஆப்பில் இருந்து மட்டுமே ஆட்டோபே சேவைகளை பெற முடியும். இது டிசம்பர் 31 முதல் அமலுக்கு வந்துள்ளன. ஆட்டோ பேமெண்ட்களை ஒரு யூபிஐ ஆப்பிலிருந்து மற்றொரு யூபிஐ ஆப்புக்கு மாற்றிக்கொள்ளலாம். இந்த போர்ட் மேண்டேட்களை ஒட்டுமொத்த யூபிஐ ஆப்களுக்கும் பொருந்தும். ஆகவே கூகுள் பே ஆப்பில் இருக்கும் ஆட்டோ பேமெண்ட்களை ஃபோன்பே ஆப்புக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல ஒவ்வொரு யூபிஐ ஆப்பின் கீழ் ஒட்டுமொத்த ஆட்டோ பேமெண்ட்களை கொண்டு வரலாம். பேங்குகள் மற்றும் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்களுக்கு ஆட்டோ பேமெண்ட்களுக்கான வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் பேங்குகளானது ஆட்டோ பேமெண்ட்களின் சேவைகளை ஒவ்வொரு பிரிவின் கீழ் கொண்டு வர வேண்டும். இது மேனேஜ் பேங்க் அக்கவுண்டுகள் மற்றும் யூபிஐ ஆட்டோபே விருப்பத்தின் கீழ் இருக்க வேண்டும். இந்த ஆட்டோ பேமெண்ட்டில் பாஸ், ரத்து செய்தல் மற்றும் மாற்றுதல், அதாவது ஏதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த விருப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வெரிஃபிகேஷன் செய்யப்பட வேண்டும். யூபிஐ பின் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி போர்ட் மேண்டேட் விருப்பம், அதே மாதிரி வியூ மேண்டேட் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே வியூ மேண்டேட்டுக்கு சென்று ஒரு யூபிஐ ஆப்பிலிருந்து மற்றொரு யூபிஐ ஆப்புக்கு ஆட்டோ பேமெண்ட்களை மாற்றிக்கொள்ள முடியும். பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் தங்களது ஆப்பில் ஆட்டோ பேமெண்ட்களை செய்ய நோட்டிஃபிகேஷன், கேஷ்பேக் மற்றும் கொடுக்கக்கூடாது. ஆட்டோபே மேண்டேட் விவரங்களை எந்த நோக்கத்திற்காகவும் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் பயன்படுத்தக்கூடாது. 90 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே போர்ட் மேண்டேட் செய்ய அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முறை போர்ட் மேண்டேட் செய்துவிட்டால் அதை மாற்ற அல்லது வேறு ஆட்டோ பேமெண்ட்களை ஒரு ஆப்பில் கொண்டு வர 90 நாட்கள் இடைவெளி இருக்கும். இந்த விதிகள் ஏற்கனவே யூபி ஆப்புகள் வழியாக ஆட்டோபே மேண்டேட்களை செய்யும் கஸ்டமர்களுக்கும் புதிய ஆட்டோபே மேண்டேட்களை செய்ய இருக்கும் கஸ்டமர்களுக்கும் பொருந்தும். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் கொண்டு வந்துள்ள இந்த வழிகாட்டுதல்கள் யூபிஐ ஆட்டோபேவுக்கு மட்டுமில்லாமல் மேண்டேட்ஸ் அமல் செய்யப்பட உள்ளது. டிசம்பர் 31 முதல் இந்த விதிகளின்படி யூபிஐ ஆப்களில் ஆட்டோபே மேண்டேட் கிடைக்கும். ஸோ இது போன்ற ஜிபே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் சம்மந்தமான மாற்றங்கள், புதிய விதிகள் அமல் கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் சம்மந்தமான தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.